Hi friends, welcome back to the channel. Wednesday morning பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சுங்க. ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இன்றைக்கி ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. வெனஸ்டே ஆச்சுன்னா நான் வந்து ஃபிஷ் வந்து வாங்குவேன். இங்கே வந்து வீட்டுக்கிட்டேயே கொண்டு வருவாங்க. ஸோ அதுதான் வந்து வாங்க போகிறேன். மார்னிங் வந்து டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா தோசையும் நேற்று வச்ச சாம்பார் இருந்துச்சுங்க. ஸோ அதை சூடு பண்ணி வச்சு அதையே வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ ஃபிஷ் மேனும் வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து நெத்திலி மீனும் ப்ரானும் அதுக்கப்புறம் வந்து கொல்லின்னு ஒரு மீனும் அப்புறம் கட்டா மீன் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நெத்திலி மீன் தான் நான் வந்து இன்றைக்கி வாங்கியிருக்கேன். கேஜி வந்து 250 சொன்னாங்க. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஒரு 1 கேஜி அப்படின்றப்போ ஓகேவாக தான் இருக்குங்க. கிரேவியும் குழம்பும் வச்சிடலாம், ப்ளஸ் வந்துட்டு ஃப்ரைக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டேவும் வந்து அந்த ஃபிஷ் குழம்பே வந்து வச்சுக்குவேங்க. ஸோ நான் 1 கேஜி மட்டும் வாங்கிட்டு வந்து அதை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கணும். பெரிய மீனாக இருந்துச்சுன்னா அவங்களே வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் இது பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து குட்டி மீனுன்றனால நான் தான் க்ளீன் பண்ணணும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு தலையெல்லாம் வந்து தனித்தனியாக எடுத்துகிட்டு அதை வந்து வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சமாக நான் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக கல்லுப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா இது மேலேருந்து லைட்டாக வந்து ஆயில் மாதிரி வந்து வரும், கொழுப்பு மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே வரும் இந்த நெத்திலி ஃபிஷ்ஷில் வந்து. அதனால் கொஞ்சம் நல்லாவே வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் 2 டைம் வந்து இந்த சால்ட் வந்து 2 டைம் போட்டு வாஷ் பண்ணேன். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூளும் கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா நம்ம கையில் பார்த்தோன்னா அப்படியே நெய் மாதிரி ஒட்டும், அந்தளவுக்கு இருக்கும். ஸோ ஒரு 5 டைம் வந்து நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தூளுப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி நான் சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூளுங்க. அவ்வளோதான், நான் வேறு எதுவுமே போடலை. இது மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதே கடாயில் அப்படியே வந்து நம்ம குழம்பு வந்து ரெடி பண்ண போகிறோம். இவ்வளோ தான் ஃபிஷ் ஃப்ரைக்கு. கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் காரம் வந்து உங்களுக்கு பிடிக்காதுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பெப்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் சேர்த்தேன். கொஞ்ச நேரம் வந்து அந்த மேரினேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து மீனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேட்சாக வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது, கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மீடியமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படியும் கூட எடுத்துக்கலாம். ஒரு 3 தக்காளியை வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு 3 பெரிய வெங்காயமும் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் மீனும் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஸ்டைலில் வந்து பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த தக்காளி கூடவே வந்துட்டு கொத்தமல்லி இலை போட்டு நல்லா வந்து நான் கைட்டே வந்து நல்லா பிசைஞ்சிருவேன். ஸோ கொஞ்சம் திக்காக இருந்ததுனால நான் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு தான் பிசைஞ்சேன். ஸோ இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துருக்குறேன். இதை வந்து பார்த்துக்கிட்டு நம்ம வந்து குழம்புக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கணும். ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கல்லுப்பு போட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா தக்காளி நல்லாவே மசிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா கடாயில் வந்து ஆயில் விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயங்க. நான் வந்து நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 6-7 பல் பூண்டு வந்து இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கலாம். ஏன்னா மீன் வந்து கொஞ்சம் கேஸ் அப்படின்றனால பூண்டு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். நான் வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஃபஸ்ட்டே நான் சேர்த்துட்டேன். ஏன்னா நம்ம அதுலேயும் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அப்படின்றப்போ இந்த உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த வெங்காயம் வதங்குறதும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும், நல்லாவும் இருக்கும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி அந்த ஆயில் வந்து தனியாக விட்டு வரணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுருந்த அந்த தக்காளியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி, ஏன்னா புளிப்பு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம புளியும் ஊற்றுவோம், ப்ளஸ் வந்து மாங்காவும் போட்டு பண்ண போகிறோம் அப்படின்றனால தக்காளி வந்து அளவு வந்து ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. ஸோ நான் இது வந்து கரெக்டான அளவு 4 வெங்காயத்துக்கு ஒரு 3 இது தக்காளி சேர்த்துருக்குறேன். அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த மசாலா வாசனை வந்து போகும் கொஞ்சம். அதுக்கப்புறமா வந்து நம்ம புளி வந்து கரைச்சி வச்சுருக்குறோம். ஸோ அதையும் வந்து சேர்த்துக்கலாம்.
ஒரு லெமன் சைஸ் அளவு புளி வந்து நான் கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து ஊற்றிட்டு நமக்கு எவ்வளோ தேவையான அளவு தண்ணி வேணுமோ அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுறணும். அந்த மசாலா எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ்அப் ஆனதுக்கப்புறமா வந்து நமக்கு தேவையான அளவுக்கு மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் வந்து குட்டி குட்டி பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோட புளிப்பும் வந்து நல்லா வந்து அந்த குழம்புல இறங்கும். மாங்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். குழம்போட கன்சிஸ்டன்சியும் வந்து நமக்கு வந்து ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம வந்து இந்த குழம்பு அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்கு முன்னாடியே மீன் சேர்த்துக்க வேணாம், நல்லா கொதிக்கணும். இந்த சுற்றி இந்த மாதிரி பபுள்ஸ் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மீன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ நம்ம பார்க்கும்போது மாங்காய் வந்து நல்லா வெந்திருக்கும், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் மீன் சேர்த்துட்டு, மீன் வந்து இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் இது போட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். அப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக கூட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 நிமிஷம்க்கு அப்புறமா நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும். நான் கொத்தமல்லி இலை வந்து இப்போவே சேர்த்துக்கிறேன். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து குழம்பு சர்வ் பண்ணலாம். ஆனால் இது மார்னிங்கே பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் சாப்பிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் மார்னிங்கே இது ரெடி பண்ணிட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸும் மீன் குழம்பு அப்புறம் மீன் ஃப்ரைங்க சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.